ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நான் உங்களுக்காக ஒரு சூப்பரான அட்வென்ச்சர் ஹாரர் படம் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். ஸோ அந்த அட்வென்ச்சர் படம்னு சொன்னாலே நிறைய பேருக்கு பிடிக்கும். ஏன்னா இந்த மாதிரி காட்டுக்குள்ளே போயிட்டு அங்கே ஏதாவது கிடைச்சா, அதுவும் இந்த தங்க மாதிரியான கதை வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும்ல. ஸோ அதே மாதிரி தான் ஒரு கதையும் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். அதாவது ஒரு 5 நண்பர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த வெக்கேஷன் என்ஜாய் பண்ணுறதுக்காக ஒரு பழங்காலத்து காட்டுக்குள்ளே வராங்க. ஆனால் அவங்களுடைய உண்மையான நோக்கமே இங்கே வந்து என்ஜாய் பண்ணுறது கிடையாது. அதாவது இந்த காட்டுக்குள்ளே பல வருடங்களுக்கு முன்னாடி, அதுவும் இந்த ட்ரைபின மக்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்களுடைய காலகட்டத்தில் இருந்த ஒரு கோல்டு மைன் வந்து ரகசியமாக இருக்குன்றது உங்களுக்கு தெரிய வந்திருக்கும். ஆனால் அந்த ரகசிய கோல்டு மைனை இது வரைக்குமே யாருமே பார்த்தது கிடையாது. இருந்தாலுமே அதை தேடி இந்த 5 நண்பர்கள் வந்து இந்த மர்மமான காட்டுக்குள்ளே வராங்க. அவங்க எதிர்பாராத விதமாக அந்த கோல்டு மைனையும் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் தான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது. எதுக்கு அந்த கோல்டு மைன் வந்து இது வரைக்கும் யாருடைய கண்ணிலையும் மாட்டாமல் இருந்துச்சு, அங்கே போன யாரும் ஏன் இது வரைக்குமே திரும்பி வந்தது கிடையாது அப்படின்றதுக்கான எல்லா ரீசனுமே அங்கே போனதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு தெரிய வர. ஸோ இவங்களும் கடைசியில் உயிர் தப்பிக்க போராடுறாங்க. தப்பிச்சாங்களா இல்லையா, ஸோ எத்தனை கிலோ கோல்டை வந்து வெளியில் கொண்டு வர முடிஞ்சுது அப்படின்ற கதையெல்லாம் பயங்கர விறுவிறுப்பாக சூப்பராக சொன்ன படம் தான் 2019 வருஷம் ரிலீஸ் ஆன ஸ்டே அவுட் ஸ்டே அலைவ். ஸோ வெல்கம் பேக் டு மிஸ்டர் வாய்ஸ் ஓவர். வாங்க நம்ம இப்போ இந்த படத்தோட கதைக்குள்ளே போயிடலாம். படத்தோட ஓப்பனிங் சீன்லேயே நம்ம ஹீரோடைய குரூப் தான் காமிக்கிறாங்க. ஸோ அதில் யாரெல்லாம் இருக்கானா, நம்ம ஹீரோ, அதுக்கப்புறம் இவனுடைய பேர் ரெக்ஸ், அதுக்கப்புறம் இவங்க தான் அந்த படத்தோட ஹீரோயின், அதுக்கப்புறம் மாயா, நிலான்னு சொல்லிட்டு மொத்தம் 5 பேரை காட்டுறாங்க. 5 பேருமே பயங்கர சந்தோஷமா ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு ட்ரிப்பை வந்து என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனால் ஒருத்தர் மட்டும் கொஞ்சம் நர்வஸாக இருக்கிறான். அதுதான் நம்ம ஹீரோ. ஸோ எதுக்கு நர்வஸாக இருக்கானா, என்ன சொல்கிறேன்னா, டேய் நம்ம போகிற இடத்துல நெட்வொர்க் கூட இல்லைன்னு சொல்கிறாங்க. ஸோ ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்கும்போது ரெக்ஸ் வந்து சிரிச்சுக்கிட்டே, மச்சி நீ என்ன இப்போ ஓவராக எல்லாவற்றையும் திங்க் பண்ணிட்டு இருக்கிற, எங்கே நம்ம போனாலுமே இந்த ரேஞ்சர் ஸ்டேஷன் கூட ஃபுல் கான்டாக்டில் தான் இருப்போம். ஸோ அதனால நீ பயங்கர என்ஜாய் பண்ணு, இப்படிலாம் யோசிக்காத அப்படி இப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோவுக்கு அட்வைஸ் பண்ணுறான். மற்றவங்களும் அதே மாதிரி நம்ம ஹீரோ வந்து காம் பண்ணுறாங்க. ஸோ ஹீரோ வர வழி இல்லாமல் சரி பார்த்துக்கலாம், என்ன பிரச்சனை வந்தால் என்ன, அதான் நம்ம குரூப் இருக்குல்ல அப்படின்னு சந்தோஷமாக அவனும் கிளம்புறான். கொஞ்ச நேரத்தில் அவங்க எல்லாருமே அந்த ஃபாரஸ்ட் ரேஞ்சர் ஸ்டேஷனுக்கு வந்துடுறாங்க. ஏன்னா எல்லா ஃபாரஸ்ட்குள்ளேயும் என்ட்ரி ஆகணும்னா முதல்ல என்ட்ரி எடுக்கணும் இல்லையா, அதாவது பாஸ் மாதிரி ஏதோ எடுக்கணும், பெர்மிட் வாங்கணும். அதனால ஒவ்வொருத்தரும் ஸ்டேஷனுக்குள்ளே அப்படியே சுற்றி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த நேரத்தில் ஹீரோடைய கண் வந்து ஒரு டிவி மேலே படுத்து அதில் இந்த காட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு பழைய கோல்டு மைனை பற்றி டாக்குமெண்ட்ரி மாதிரி ஒன்று ஓடிட்டு இருக்கும். ஸோ அந்த மைனை சுற்றி நிறைய மர்மமான ரூமர்ஸும் இருக்கும். அங்கே போன பல பேர் வந்து இன்னுமே திரும்பி வரலன்ற மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் யாருமே சீரியஸாக எடுத்துக்கல. இந்த நேரத்தில் நம்ம ஹீரோயின் அதுக்கப்புறம் நிலா 2 பேரும் பெர்மிட் டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்துட்டு, ஸோ இவங்க தான் இந்த ரேஞ்சர், அவங்களுடைய பேர் சூசன். அந்த சூசன் முன்னாடி போகிறாங்க. ஸோ சூசன் வந்து ஒவ்வொரு டாக்குமெண்ட்டையும் கேர்ஃபுல்லாக செக் பண்ணுறாங்க. ஏன்னா எல்லாம் கரெக்டாக இருந்து இவங்க அப்ரூவ் பண்ணால் மட்டும்தான் இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே அஃபிஷியலாக என்ட்ரி கிடைக்கும். ஸோ சூசன் வந்து ரொட்டீனாக ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, நீங்கள் இந்த ஃபாரஸ்ட்டுக்கு எதுக்காக வந்திருக்கீங்க, என்ன பர்பஸ், என்ன நோக்கம் அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோயினும் ஸ்மைல் பண்ணிட்டு, அட்வென்ச்சர், அதுவும் பல வருஷமாக மூடி கிடக்கிற அந்த ஃபேமஸான கோல்டு மைனை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னதும் அதை கேட்டவங்க அப்படியே கொஞ்சம் சீரியஸ் ஆகிட்டாங்க. ஆனால் கொஞ்ச நேரம் எதுவுமே பேசாமல் ஹீரோயின் நிலா 2 பேரையும் அப்படியே பார்த்துட்டு அந்த டாக்குமெண்ட்டையும் செக் பண்ணுறாங்க. ஸோ எதுக்கு இப்படி பார்க்குறாங்கன்னா, ஏன்னா அந்த கோல்டு மைனுக்கு போன யாருமே திரும்பி வரல இல்லையா, இந்த காட்டுக்குள்ள மர்மமான பகுதியில் ஏதோ ஒரு இடத்துல தான் அது இருக்குது. ஸோ அந்த இடத்த தேடி போகக்கூடாது ஆக்சுவலாக. ஸோ அதனால அந்த சூசனும் ஒரு வார்னிங் கொடுக்குறாங்க, நீங்கள் உண்மையாகவே அந்த கோல்டு மைனுக்கு போகிறதா இருந்தால் ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இதுக்கு முன்னாடி அந்த கோல்டு மைனை தேடி போன யாருமே உயிரோட திரும்பி வரவே இல்லை அப்படின்னு சொல்ல அதை கேட்டதுமே நம்ம ஹீரோயினும் நிலாவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. அடுத்த செகண்டே சிரிச்சுக்கிட்டே, அட இந்த ரேஞ்சர் நம்மளே பயமுறுத்த ட்ரை பண்ணுறாங்க போல அப்படின்னு நிலா கிட்ட சொல்ல, அவளும் பார்த்தீங்கன்னா ஆமாம் உண்மைக்கு தான், நம்மளுக்கு அப்படியே இந்த பேய் படம் மாதிரி பில்டப்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு அவங்களுக்குள்ள கிண்டல் அடித்து பேசிகிட்டு இருக்க. ஆனால் நம்ம சூசன் மட்டும் சிரிக்கவே இல்லை. அவங்களுடைய முகத்தில் இருந்த அந்த சீரியஸ்னஸ் பார்த்தீங்கன்னா இன்னுமே கூட்டிகிட்டே தான் போகும். கடைசியில் வர வழி இல்லாமல் அந்த பெர்மிட்லேயும் சைன் பண்ணி அதை ஹீரோயின் கிட்ட கொடுத்துட்டாங்க. ஆனால் அடுத்தது சூசன் உடனே நிலாவை மட்டும் பார்க்குறாங்க. 1 நிமிஷம் 2 நிமிஷம் அவங்களே பார்த்துட்டு இருக்க நிலாவுக்கு ஏன் இவங்க இப்படி பார்க்குறாங்கன்னு ஒன்றுமே புரியல. அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகுது. என்னாச்சு, ஏன் என்ன அப்படி பார்க்குறீங்க அப்படின்னு கேட்கும்போது உடனே சூசன் என்ன சொல்கிறாங்கன்னா, உன்னை பார்த்ததுமே எனக்கு என்னுடைய பொண்ணுடைய ஞாபகம் வந்துடுச்சு, அதனால தான் உன்னை பார்த்தேன் அப்படின்னு சொல்ல அந்த வார்த்தையை கேட்டதுமே நிலாவுடைய மனசே அதை டச் பண்ணிடுது. ஆனால் அடுத்த செகண்ட் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, என்னுடைய பொண்ணு ஆனால் இப்போ உயிரோட கிடையாது, அதனால தான் எனக்கு உங்களை பார்த்தா என்னுடைய பொண்ணுடைய ஞாபகம் வந்துச்சு அப்படின்னதும் அதை கேட்டதுமே நிலாவுடைய ஃபேஸ் அப்படியே மாறிடுது. என்ன பேசுறதுனே தெரியாமல் அமைதியாக நிற்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் சூசன் என்ன கேட்குறான்னா, வேணும்னா நானும் உங்கள் கூட வரவா அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயின் வந்து, இல்லை மேம் நாங்கள் வந்து ப்ரைவேசியாக தான் போகணும், ஸோ நாங்களே இதை மேனேஜ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பெர்மிட்டை மட்டும் வாங்கிட்டு 2 பேரும் வெளியில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து ஜாயின்ட் ஆகுறாங்க. அப்புறமா எல்லாருமே காரில் ஏறி ஃபாரஸ்ட்குள்ளே வந்து ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. போகிற வழியில் ரெக்ஸ்ன்ற ஒருத்தன் வந்து ஒரு ஐடியா சொல்கிறான், காய்ஸ் கேம்பிங் ஸ்பாட்டை வந்து சேஞ்ச் பண்ணிடலாமா அப்படின்னதும், ஏன் சேஞ்ச் பண்ணணுன்ற மாதிரி ஹீரோ கேட்கும்போது, சூசனுக்கு நம்ம எங்கே கேம்ப் போகிறோன்றது நல்லாவே தெரியும், ஸோ அங்கே வந்து நம்ம அட்வென்ச்சரை வந்து அவங்க ஸ்பாயில் பண்ணிடக்கூடாதுல்ல, அதனால தான்
அப்படின்னதும் ஸோ அந்த ஐடியா வந்து எல்லாத்துக்குமே பிடிச்சி போயிடுது. ஓகே ஸ்பாட் சேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட்டே பார்த்தீங்கன்னா அடர்ந்த காட்டுக்குள்ள யாரும் வராத ஒரு இடத்துல வந்து கேம்பை வந்து செட் பண்ணிடுறாங்க. அப்புறமா எல்லா வேலையும் முடிச்சதுக்கப்புறம் அந்த கேம்ப் ஃபயரை சுற்றி எல்லாருமே உட்காந்து ஹாரர் ஸ்டோரிஸை சொல்லி பயங்கர ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டைமில் நம்ம நிலா இருக்கா இல்லையா, ஸோ அவள் மட்டும் ஒரு ஃப்ளாஷ் லைட்டை எடுத்துட்டு எந்திரிச்சு நிற்கிறாங்க. ஹீரோயினும் எங்கே போகிற அப்படின்னு கேட்கும்போது இல்லை ஒரு 5 நிமிஷம் தான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்ல, தனியாக போறியா, தனியாக போகாத யாரையாவது கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்ல இவன் சிரிச்சுக்கிட்டு நீ ஏன் இவ்வளோ பதற்றப்படுற, அதான் ஃப்ளாஷ் லைட் இருக்குல்ல நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இருட்டான காட்டுக்குள்ளே தனியாக நடந்து போக ஆரம்பிக்கிறாங்க. அவள் போனதுக்கப்புறம் இந்த கேம்ப் ஃபயர் பக்கத்தில் இருந்து நம்ம ஹீரோயின் ஒரு லோக்கல் லெஜண்ட் கதையை வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதாவது அந்த கோல்டு மைனை பற்றி. அந்த ஒரு லைனை கேட்டாலுமே எல்லாருமே அப்படியே சைலண்ட் ஆகி ஹீரோயின் என்ன சொல்ல போறா அப்படின்னு ஆர்வமாக கேட்க ஆரம்பிக்கிறாங்க. பல வருடங்களுக்கு முன்னாடி இந்த முழு கோல்டு மைனும் இங்க இருந்த ஒரு பழங்குடி மக்களுக்கு தான் சொந்தமாக இருந்துச்சு. ஆனால் அந்த மைனுக்குள்ள இருக்கிற தங்கத்தை பற்றி கவர்மெண்ட்டுக்கு வந்து தெரிய வந்ததுமே அவங்க அந்த மக்கள் கிட்ட பெர்மிஷன் கூட வாங்காம முழு மைனையுமே கைப்பற்ற முடிவு பண்ணியிருக்காங்க. அதனால அந்த வில்லேஜில் இருந்த எல்லாத்தையுமே இரக்கமே இல்லாமல் கொண்டுட்டு கோல்டு மைனை அவங்களுடைய கண்ட்ரோலுக்கு எடுத்துக்கிட்டாங்க. ஸோ இதுதான் அவங்க பண்ண பெரிய பெரிய தப்பு. ஏன்னா அந்த வில்லேஜ் மக்களும் சாதாரணமான மக்கள் கிடையாது, பிளாக் மேஜிக் தெரிஞ்ச ஒரு பழங்காலத்து பழங்குடியினர். ஸோ சாகிறதுக்கு முன்னாடி அந்த கோல்டு மைன் முழுக்க ஒரு கொடூரமான சாபத்தை போட்டுட்டு செத்து போயிட்டாங்க. அந்த நாள்ல இருந்து அந்த மைனுக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு கோல்டு பீஸையும் ஒரு தெரியாத சக்தி வந்து பாதுகாத்துட்டு இருக்குது அப்படின்றத இன்னுமே நம்புறாங்க அப்படின்னு கதையை சொல்லி முடிக்க ஒரு செகண்ட் எல்லாருமே அப்படியே சீரியஸா சைலண்டா இருக்கிறாங்க. அப்புறமா ரொம்பவே சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரெக்ஸும் மச்சி செம ஹாரர் ஸ்டோரியில இன்னொரு ஸ்டோரி சொல்லு அப்படின்னு ஜாலியாக கிண்டல் அடிச்சு பேச. ஸோ இவங்களுக்கு வந்து இது வெறும் என்டர்டைன்மெண்ட் தான், யாருமே அந்த கதையை சீரியஸாக எடுத்துக்கவே இல்லை. ஆனால் அதே நேரத்தில் ஹீரோயினுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. நம்ம நிலா வந்து காட்டுக்குள்ளே தனியாக போயிருக்கால, உடனே அவளை இருந்து ஃப்ளாஷ் லைட்டை எடுத்துட்டு நிலா போன பின்னாடியே காட்டுக்குள்ளே அவளை தேடி போக ஆரம்பிக்கிறாங்க. இந்த சைடு இந்த நிலாவை காமிச்சா அவள் அந்த அடர்ந்த காட்டுக்குள்ளே தனியாக நடந்து போயிட்டு இருக்கிறா. கையில் வந்து ஃப்ளாஷ் லைட் இருந்தாலுமே சுற்றியுமே அமைதியாக இருக்கும் இல்லையா, அதுவும் இந்த காடு யார் இருக்காங்க என்ன இருக்காங்கன்னே தெரியாது, அதுவும் இந்த அமைதியாக அந்த மரங்களுடைய சத்தம். ஸோ இதெல்லாம் கேட்க கேட்க அவளுக்கு வந்து கொஞ்சம் பயத்தை உண்டு பண்ணுது. திடீர்னு சரக்குன்னு ஏதோ ஒரு சத்தம் புதருக்குள்ள இருந்து வருது. ஸோ நிலா உடனே டார்ச் லைட் அந்த பக்கம் திருப்புறா, ஆனால் யாருமே இல்லை. சரி ஓகே என்னோட இமேஜினேஷனாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு மறுபடியும் நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே அவள் பின்னாடி ஒரு கருப்பு உருவம் நிற்கிற மாதிரி தெரியுது. ஸோ உடனே நிலா திரும்பி பார்க்குறா, யாருமே இல்லை. அந்த நேரத்தில் கிருன்ற மாதிரி ஏதோ ஒரு மிருக உருமுற மாதிரியான சத்தம் கேட்குது, பயங்கரமான சத்தம். ஸோ நிலாவுக்கு இப்போ உண்மைக்குமே பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஐயோ தேவையில்லாமல் வசமாக வந்து மாட்டிக்கிட்டோமோ அப்படின்னு வேக வேகமாக அங்கேருந்து நடக்க ஆரம்பிக்கிறான். ஆனால் அவசரத்தில் அப்படி நடந்து போனதுனால கால் வலிக்கிறது. அவ்வளோதான், அடுத்த செகண்டே அவளுடைய முழு உடம்பும் ஒரு பெரிய குழிக்குள்ள வந்து விழ ஆரம்பிக்குது. அந்த குழி வந்து பல வருடமா இருந்த மாதிரியே தெரியல, யாரோ சிக்க வைக்கணுன்றதுக்காக இப்பதான் தோண்டி வச்ச மாதிரி இருக்கும். நிலா வந்து தொடர்ந்து கீழே விழுந்துட்டே இருக்க. இங்க அவளுக்கு என்ன ஆச்சு, அவள் உயிரோட இருக்காளா இல்லையா அதெல்லாம் அவளுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து தெரியாது. ஏன்னா அவங்க எல்லாருமே அமைதியா டென்ட்டுக்குள்ள வந்து தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோயினும் நேற்று நிலாவை தேடி போனா இல்லையா, ஸோ அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்திலே திரும்பி வந்துட்டாங்க போல. அதாவது நிலா சீக்கிரமா வந்துருவான்றதை நம்பி தூங்க வந்துட்டாங்க. ஆனா இன்னுமே அவன் வந்து திரும்பி வரல. ஸோ இப்போ அடுத்த நாள் காலையில சூரியன் வந்து மெதுவாக உதிக்க ஆரம்பிக்குது. ஹீரோவும் ஹீரோயினும் பயங்கர ஜாலியாக எந்திரிக்கிறாங்க. ஹீரோ வந்து வாங்க இன்னைக்கு நம்ம வந்து ரியல் எக்ஸ்ப்ளோரேஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு ரெண்டு பேருமே ரெடி ஆகிட்டு ஃபர்ஸ்ட் வந்து நிலாவை கூப்பிட போகிறாங்க. நிலா சீக்கிரம் கிளம்பலாம் அப்படின்னு சொல்ல, ஆனால் எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லை. உடனே நம்ம ஹீரோ டென்ட்டுக்குள்ள எட்டி பார்க்குறான், நிலாவை வந்து காணோம். ஸோ இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஃபேஸை பார்த்துக்கிறாங்க. ஹீரோயினுக்கு நேற்று நைட்டு நிலா தனியாக ஃபாரஸ்ட்குள்ளே போனது ஞாபகம் வருது. இங்கே நம்ம ஹீரோவுக்கு வந்து இது சரியில்லை, இந்த மாதிரி இடத்துல நிலா தனியாக எங்கேயும் போகக்கூடாது, எங்கே போனாவா அப்படின்னு இவன் கொஞ்சம் டென்ஷன் ஆக, ஹீரோயினுக்கும் இப்போ பயங்கரமாக டென்ஷன் ஆக ஆரம்பிச்சிருக்கும். உடனே மாயா கிட்ட போய் நிலாவை பார்த்தியா அப்படின்னு கேட்கும்போது, ஆனால் அவ கூலா நீங்கள் ஏன் இவ்வளோ டென்ஷன் ஆகுறீங்க, ரிலாக்ஸாக இருங்க, அவளுக்கு வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுனா ரொம்பவே பிடிக்கும்ல, நமக்கு முன்னாடி அவள் கிளம்பி போயிருப்பா அப்படின்னு சாதாரணமாக சொல்ல, ஆனால் ஹீரோவுக்கு மட்டும் ஏதோ தப்பாக இருக்குன்ற மாதிரி உள்ளுணர்வு வந்து சொல்ல ஆரம்பிக்குது. உடனே வேக வேகமாக காட்டுக்குள்ளே போய் நிலா நிலா நீ எங்கே இருக்க அப்படின்னு சத்தமாக கூப்பிட ஆரம்பிக்கிறான். ஆனால் எந்த ஒரு பதிலுமே ரிட்டன் வரல. காடு முழுக்க அவங்க குரல் வந்து எதிரொலிக்கிற சத்தம் மட்டும்தான் கேட்குது. அப்படியே டைம் போக போக ஹீரோயினுடைய முகத்துல இருந்து அந்த பதற்றம் வந்து அதிகமாகிடுது. ஹீரோ எனக்கு பயமா இருக்குது, நம்ம ரேஞ்சர் ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடலாமா அப்படின்னு கேட்கும்போது ஹீரோ கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு, இல்லை அவள் இங்கே எங்கேயாவது தான் இருப்பான், பயப்படாத, தேடி கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி தேடி பார்க்குறாங்க. உடனே ரெக்ஸுக்கும் மாயாவுக்கும் கால் பண்ணி நிலா கிடைக்கல, நீங்களும் சீக்கிரமா வாங்க அப்படின்னதும் கொஞ்ச நேரத்தில் ரெக்ஸும் மாயாவும் அந்த லொக்கேஷனுக்கு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் 4 பேரும் சேர்ந்து காடு முழுக்க அந்த நிலாவை வந்து தேட ஆரம்பிக்கிறாங்க. அந்த நேரத்தில் ஹீரோ முன்னாடி நடந்து போகும்போது திடீர்னு அவனுடைய காலில் இருந்து மண் வந்து சரிய ஆரம்பிக்குது. இவன் சுதாரிக்கிறதுக்குள்ளேயே பேலன்ஸ் சைட்லேருந்து கீழே வந்து அப்படியே சரிஞ்சிட்டே போகிறான். கடைசி செகண்ட்ல ஒரு மரத்தோடைய வேரை பிடிச்சி அப்படியே அந்த இடத்துல தொங்க கீழே பார்த்த உடனே அப்படியே மிரண்டு போயிட்டான். ஏன்னா அவனுடைய காலுக்கு கீழே ஒளியே போகாத அளவுக்கு ஒரு பெரிய இருட்டான குகை மாதிரி இருக்குது. அது எங்கே போகுது, அது என்னது அப்படின்றது எதுவுமே தெரியாது. ஸோ ஹீரோயினுங்க அதிர்ச்சியோட ஓடி வந்து ஹீரோடைய கையை பிடிச்சி முழு சக்தியோடைய இழுக்க ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் ஹீரோடைய வெயிட்டை அவளால் தனியாக இழுக்க முடியல. உடனே பதறி போய் ரெக்ஸும் மாயாவும் எங்கே இருக்கீங்க, எங்கே
வாங்க அப்படின்னு கத்த ஆரம்பிக்க 2 பேரும் வேகமா ஓடி வந்து ஹீரோடைய கையை பிடிச்சி மேலே இழுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ எப்படியோ ஜஸ்ட் மிஸ்ல நம்ம ஹீரோ வந்து தப்பிச்சிட்டான். ஸோ ஹீரோ மேலே வந்த உடனே 4 பேரும் அந்த என்ன இடம்ன்ற மாதிரி தான் பார்க்குறாங்க. அது பார்த்தா ஒரு பயங்கரமான இருட்டு குகை, அவ்வளோ இருட்டா இருக்கும். டார்ச் இல்லாம ஒரு அடி கூட உள்ள என்ன இருக்குன்றதே தெரியாத அளவுக்கு ஒரு கும் இருட்டா இருக்கும். இங்க குகை இருக்குதா, இது என்ன குகை இருக்கும் அப்படின்னு அதிர்ச்சி எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு கருன்ற மாதிரி மறுபடியும் ஏதோ உருமுறை சத்தம் கேட்குது இவங்களுக்கும். அதுவும் இந்த குகைன்றதுனால அந்த சத்தம் அந்த குகை ஃபுல்லுமே அப்படியே எக்கோ மாதிரி அடிக்குது. அதனால அது இன்னுமே பயங்கரமா கேட்க. ஸோ இதை பார்த்த அந்த ரெக்ஸ் உடனே சீரியஸ் ஆயிட்டான். காய்ஸ், ஒருவேளை நிலா வந்து உள்ள மாட்டிருப்பாளோ, அவன் நம்ம கிட்ட ஹெல்ப் கேட்கிறாளோ, அந்த சத்தமா இது அப்படின்னு மாயா இருந்துகிட்டு இம்பாசிபிள், நிலா அந்த இடத்துக்கு வந்திருக்கவே மாட்டா அப்படின்னு மறுக்க. ஆனா நம்ம ஹீரோ மட்டும் அந்த சத்தத்தை கவனமா கேட்கிறான். இல்ல, உள்ள யாரோ இருக்காங்க, ஒரு தடவை செக் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்ல ஒவ்வொரு அடியும் பதற்றத்தோட அப்படியே சுத்தி முத்தியும் பார்த்துட்டே போறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ரெக்ஸ் தான் முன்னாடி போறான். டார்ச் அப்படியே சுத்தி சுத்தி அடிச்சுக்கிட்டே மெல்ல உள்ள நடக்க திடீர்னு டே இங்க வாங்க அப்படின்னு கத்த எல்லாருமே ஓடி பாக்குறாங்க. அங்க வந்து நிலா வந்து ஒரு பெரிய பாறை கீழே காலு மாட்டிக்கிட்டு அசைய முடியாம வலியினால துடிச்சிட்டும் இருக்காங்க. ஹீரோயினும் நிலா கவலைப்படாத நாங்க வந்துட்டோம் அப்படின்னு உடனே ரெக்ஸ் கீழே குதிச்சு அவளுடைய பக்கத்துல போய் பயப்படாத நாங்க இருக்கோம் அப்படின்னு ஆறுதல் சொல்றான். ஆனா அப்புறம் தான் அவனுக்கு தெரியுது இந்த பாறையை அவனால தனியா தூக்கவே முடியாது. உடனே ஹீரோவை பார்த்து ஹீரோ கீழே வா, உன்னுடைய ஹெல்ப் வேணும் அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயின் உடனே பார்த்துட்டு போய் வேணாம், இது வந்து சேஃபா இருக்கும்னு எனக்கு தோணல அப்படின்னு உடனே தடுக்கிறாங்க. ஹீரோ ஒரு நிமிஷம் யோசிக்கிறான். அப்புறமா நிலாவை பார்த்து அவன் நம்மளுடைய ஃப்ரெண்டு தானே, ஸோ நம்ம போகாம வேற யார் போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனும் குகைக்குள்ளே இறங்குறான். இப்போ அந்த குகைக்குள்ள நம்ம ஹீரோ, ரெக்ஸ், நிலா, மேல நம்ம ஹீரோயினும் மாயாவும் இருக்காங்க. 2 பேருக்கும் பயம் கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாயிட்டே இருக்கும். கீழே இருந்து நம்ம ஹீரோ ரெக்ஸும் என்ன பண்றாங்கன்னா நிலாவுடைய காலை பார்த்த உடனே ஒரு விஷயம் வந்து புரிஞ்சிருது. இந்த இன்ஜுரியை சரி பண்ணணும்னா கண்டிப்பா ரேஞ்சர்ஸோடைய ஹெல்ப் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி மேல நின்றுட்டு இருந்த ஹீரோயின் கிட்ட ஹீரோயின் என்ன பண்றேன்னா ரேஞ்சர் ஸ்டேஷனுக்கு போ, என்ன நடந்துச்சுன்னு சொல்லி ஹெல்ப்புக்கு வந்து ஆளை கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்ல ஹீரோயின் வந்து யோசிக்கிறாங்க. கடைசியில தைரியமா ஒரு முடிவு எடுக்கிறா. சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்புறதுக்கு முன்னாடி மாயாவை பார்த்து நீ எந்த ஒரு காரணத்துக்காகவும் கீழே இறங்கக்கூடாது, நான் ரேஞ்சர்ஸை கூட்டிட்டு வர்ற வரைக்கும் நீ இங்கே இருக்கணும். ஸோ மாயாவும் சரி ஓகே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல அதுக்கப்புறம் ஹீரோயின் வேகமா அந்த ரேஞ்சர் ஸ்டேஷனை நோக்கி ஓட ஆரம்பிக்கிறாங்க. இங்க இந்த குகைக்குள்ள காமிச்சா நம்ம ஹீரோவும் ரெக்ஸும் சுத்தி என்ன இருக்குதுன்ற மாதிரி ஆராய ஆரம்பிக்கிறாங்க. ஒருவேளை வேற ஏதாவது இந்த வெளியில போறதுக்கான பாதை இருக்குமா அப்படின்னு நினைச்சிட்டு டார்ச் அடிச்சுக்கிட்டு ஒவ்வொரு மூலையுமே அப்படியே செக் பண்றாங்க. அந்த நேரத்துல ஒரு மூலையில நிறைய பழைய மரக்கட்டைகள் வந்து கூஞ்சி கிடக்குது. ஸோ ரெக்ஸும் இது என்னவா இருக்கும் அப்படின்னு அது ஒவ்வொன்றா எடுத்து பார்க்குறான். அடுத்த செகண்ட் அப்படியே மிரண்டு போயிட்டான். டே ஹீரோ சீக்கிரமா அங்க வா அப்படின்னு கத்துறான். அப்படி அவன் என்ன பார்த்தான்றதே தெரியல. அந்த நேரத்துல மேல இருந்த மாயா வந்து கீழே இருந்து இந்த மாதிரி சத்தம் கேட்டதுமே ஹீரோயின் சொல்லியிருந்த அந்த வார்னிங்கே மறந்துட்டு அவளும் பைத்தியக்காரி அப்படியே குகைக்குள்ள இறங்கி வந்துடுறாங்க. அங்க வந்ததுமே முதல்ல நிலாவை தான் பார்க்கறான். அடுத்த செகண்டே அவளுக்கு ஒரு விஷயம் மட்டும் ரொம்ப வித்தியாசமா தோணுது. நிலா வந்து வழியில துடிச்சிருக்கணும் இல்லையா, ஆனா அவளுடைய முகத்துல ஒரு மாதிரி சிரிப்பு இருக்குது, ஒரு வித்தியாசமான சிரிப்பு. அதை பார்க்கறதுக்கு சாதாரணமாவே இல்லை, ஏதோ யாரோ ஒருத்தங்க அவங்கள கண்ட்ரோல் பண்ற மாதிரி தோண. ஸோ நிலா ஏன் சிரிக்கிற, எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு கேட்டதுமே நிலா எந்த ஒரு பதிலும் சொல்லலை. ஆனா இந்த மர்மத்துக்கு கொஞ்ச நேரத்துல நமக்கே ஆன்சர் கிடைச்சிரும். அதுக்குள்ள இந்த சைடு இந்த ரெக்ஸ் பாத்தீங்கன்னா மறுபடியும் எல்லாத்தையும் கூப்பிடுறான். காய்ஸ் இங்க வந்து பாருங்க அப்படின்னு சொல்ல எல்லாருமே ஓடி போய் பாக்குறாங்க. அங்க தரையில பாத்தீங்கன்னா தங்க துண்டுகள் இருக்குது, சின்ன சின்ன கோல்டு பீஸ் வந்து நிறைய சதறி கிடக்குது. ஹீரோ இதெல்லாம் பார்த்துட்டு ஒண்ணுமே புரியல. அடுத்த செகண்டே அவனுக்கு தெரிய வருது அப்படின்னா அந்த குகை நேரா அந்த பழங்காலத்து கோல்டு மைன் இருந்துச்சு இல்லையா, ஸோ அங்கதான் போகுதா அப்படின்னு ஆச்சரியப்படுறான். இதை கேட்டதுமே ரெக்ஸோடைய அந்த கண்ணு வந்து சந்தோஷத்துல மின்ன ஆரம்பிக்குது. காய்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், பல வருஷமா யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாத இந்த கோல்டு மைனை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ பல வருஷமா யாராலையுமே கிட்ட கூட நெருங்க முடியாத இந்த கோல்டு மைன் வந்து இப்போ நம்மளுடைய கையில சிக்கிருச்சு அப்படின்னு சந்தோஷத்துல சொல்றான். நம்ம ஹீரோவுக்கும் மாயாவுக்கும் பார்த்தீங்கன்னா இதை நம்பவே முடியல. ஒரு நிமிஷத்துல அவங்க லைஃபே மாறப்போகுதுன்ற மாதிரி நினைச்சு பயங்கர சந்தோஷமா என்ஜாய் பண்றாங்க. நம்ம மில்லியனர் ஆக போறோம், இதுக்கப்புறம் நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்படி இப்படின்னு சந்தோஷத்துல துள்ளி குதிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த நேரத்துல மாயா வந்து திடீர்னு ஒரு விஷயம் வந்து ஞாபகப்படுத்துறான். காய்ஸ் ஹீரோயின் வந்து இப்போ ரேஞ்சர் வந்து கூட்டிட்டு வர போயிருக்கா இல்லையா, ஸோ அவங்க இங்க வந்து பார்த்துட்டாங்கன்னா அந்த கோல்டு ஃபுல்லத்தையுமே கவர்மெண்ட் வந்து எடுத்துப்பாங்கல்ல, ஸோ என்ன பண்றது அப்படின்னு ஒரு ப்ராப்பரான கொஸ்டின் கேட்க ஸோ அந்த வார்த்தை நம்ம ரெக்ஸ் முகத்துல இருந்த சந்தோஷத்தை அப்படியே தூக்கி போட்டுருச்சு. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. ரெக்ஸ் வந்துட்டு இல்ல அவளை எப்படியாவது நம்ம நிறுத்தணும் அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே நம்ம ஹீரோவும் அதுதான் கரெக்ட்ன்ற மாதிரி ஒத்துக்கிறான். அப்புறமா 2 பேரும் யார் எந்த வழியா போய் ஹீரோனை வந்து தடுக்கிறதுன்ற மாதிரி பிளான் போட்டுட்டு வேகமா குகையை விட்டு ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ஒரு விஷயத்த மட்டும் யாருமே யோசிக்கல, பேராசை. அது வந்துட்டா அது நம்ம கூட இருக்கிறவங்களே மறக்க வச்சிடுச்சு இல்லையா, அதே மாதிரி இந்த கோல்டுடைய சாபமும் மெதுவா அவங்களுடைய மனசுக்குள்ள வேலை செய்ய ஆரம்பிக்குது. இங்க இந்த குகைக்குள்ள இருந்த மாயா வந்து நிலாவை கவனமா பார்த்துட்டு இருக்காங்க. அப்பதான் அவளுக்கு ஒரு விஷயம் புரியுது,
கோல்டை பார்த்ததுல இருந்து இந்த நிலாவுடைய பிஹேவியரும் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டே இருந்திருக்கும். முன்னாடி வலியினால் அழுதவ இப்போ அந்த கோல்டு வந்து நமக்கே கிடைக்கணுன்ற மாதிரி அவளுடைய கண்ணாலேயே சொல்ற மாதிரி இருக்கிறான். அவளுடைய முகத்துல இருந்து அந்த பேராசை மாயாவுக்கு வந்து கொஞ்சம் பயத்தை கொடுக்குது. இங்க நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினை நிறுத்தணுன்றதுக்காக வேக வேகமாக காட்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கிறான். அந்த நேரத்தில் நம்ம ஹீரோயினும் ரேஞ்சர் ஸ்டேஷனை நோக்கி ஓடிட்டே இருக்கிறான். அப்போ திடீர்னு ஒரு கருப்பு காக்கா வந்து அவளை சுற்றி வட்டம் அடிக்க ஆரம்பிக்குது. முதல்ல வந்து அது வந்து சாதாரணமாக நினைக்கிறாங்க. ஆனால் அந்த காக்கா வந்து பார்த்தீங்கன்னா அவளே டார்கெட் பண்ணி துரத்த ஆரம்பிக்க ஹீரோயினுக்கு இன்னுமே பயம் அதிகமாகிடுது. என்னடா இது போகிற இடம்லாம் பிரச்சனையாக வருது அப்படின்னு அவசரமாக திரும்பி பார்த்துட்டே ஓடுறாங்க. அப்படி போடும்போது அந்த பதற்றத்தில் முன்னாடி இருந்த ஒரு பெரிய ஒரு மரக்கிளையை கவனிக்காம டக்குன்னு நேராக போய் அந்த கிளையிலேயே மோதிட்டாங்க. ஸோ பலமாக தலையில் அடிபட்டிருக்கும். அப்படியே அந்த இடத்துல மயங்கி விழுந்துட்டாங்க. ஸோ டைம் போகுது. கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோயின் வந்து கண்ணை திறக்கிறாங்க. ஆனால் அவளுடைய கண்ணுக்கு தெரிஞ்ச அந்த காடு வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்த மாதிரியே இல்லை. சுற்றியுமே இருந்த அட்மாஸ்பியரே மாறி இருக்குது. காற்று வந்து வேற மாதிரி வீச, மரங்களும் வேற மாதிரி தெரியுது. அம்மா நான் எங்கே இருக்கிறேன், என்ன இடம் இது அப்படின்றது அவளுக்கு புரியல. உடனே காம்பஸ் எடுத்து செக் பண்ணி பார்க்குறாங்க. இந்த டைம் பார்த்தா அதுவும் சரியாக வேலை செய்யல. நீடில் வந்து எந்த ஒரு டைரக்ஷன்லையும் இல்லாமல் அப்படியே சுற்றிட்டே இருக்குமா. அவ்வளோதான். அடுத்த நொடியே நிறைய காகங்கள் வந்து ஒரே நேரத்தில் அவளை சுற்றி பறக்க ஆரம்பிக்க, ஸோ அதுங்க என்ன பண்ணுதுன்னா நம்ம ஹீரோயினை இந்த காட்டை விட்டு வெளியில் போக விடாம அப்படியே சுற்றி வளைச்ச மாதிரி இருக்கும். அதுவும் காற்று வேற வேகமாக அடிச்சிட்டு இருக்கு. இந்த காக்கா கத்துற சத்தம் வேற. இதனால ஹீரோயினுடைய ஹார்ட்டும் வேகமாக துடிக்க ஆரம்பிக்க, ஸோ எல்லாமே சேர்ந்து அந்த இடத்த பயங்கரமானதாக மாற்றிட, இதனால ஹீரோயினும் பயந்து கத்த ஆரம்பிக்கிறாங்க. அப்படி கத்துன அடுத்த செகண்டே எல்லாமே நார்மல் ஆயிடுது. அதாவது காத்தடிக்கல, காகங்கள் இல்லை, எதுவுமே நடக்காத மாதிரி அந்த காடு அமைதியாக இருக்க. ஸோ என்னடா இது, இப்போ நடந்தது உண்மையா இல்லைனா இது என்னுடைய பிரம்மையா அப்படின்றது அவளுக்கு புரியல. அதனால அவள் உடனே அந்த இடத்த விட்டு வேகமாக கிளம்பிட்டாங்க. இங்கே இந்த குகைக்குள்ள பார்த்தீங்கன்னா மாயா வந்து இன்னுமே ரேஞ்சரை கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கிறா. ஆனால் நெட்வொர்க் இல்லை, சிக்னலும் கிடையாது, ஒரு கால் கூட கனெக்ட் ஆகல. அந்த நேரத்தில் மாயா நிலாவை பார்த்து, நிலா இங்கிருந்து வெளியில வர்றதுக்கான வழி தெரியல, நீ ஏன் இவ்வளோ கோல்டுக்கு பின்னாடி போற அப்படின்னு கேட்கும்போது ஒரு நிமிஷம் அமைதியா இருந்துட்டு அவன் என்ன சொல்றானா சிரிச்சுக்கிட்டே, இந்த மைண்ட்ல இருக்கிற கோல்டு எல்லாமே நமக்கு கிடைச்சிடுச்சுன்னா நம்ம வாழ்க்கையே மாறிடும், நம்ம வந்து கோடீஸ்வரங்களா மாறிடலாம், அப்புறமா நமக்கு கஷ்டமே இருக்காதுன்ற மாதிரி சொல்ல. ஆனால் மாயாவுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா அவளுக்கு இந்த கோல்டை விட உயிர் தான் முக்கியம். நிலா நம்ம இங்கே வந்து கோல்டு எடுக்க வரல, உயிரோட வெளியில போறது தான் இப்போ முக்கியம், நீ இவ்வளோ பேராசைப்படுறது எனக்கு பிடிக்கல, நான் ஓப்பனாக சொல்லிட்டேன், எதுவும் கஷ்டப்பட்டுக்காத அப்படின்னு. அதை கேட்ட நிலா வந்து கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நான் பேராசைக்காகவா இதெல்லாம் பண்ணேன் மாயா, எனக்கு பணம் வந்து ரொம்பவே இப்போ அவசரமாக தேவை, நான் வாங்கின லோன் அடைக்க முடியாமல் நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன், இந்த மைண்டில் கோல்டு இருக்குன்னு தெரிஞ்சதுமே வேற வழி இல்லாமல் தான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்ல மாயாவுடைய கோபம் வந்து கொஞ்சம் குறைய ஆரம்பிக்குது. அப்போ தான் ஒரு பெரிய உண்மை தெரிய வருது, மாயாவும் நிலாவும் சொந்த அக்கா தங்கச்சி போல. ஸோ மாயா வந்து அவங்க வீடு கை மாறக்கூடாது, மறுபடியும் அம்மா கிட்ட போய் கஷ்டப்படக்கூடாதுன்னு தனியாக நின்று வாழ்க்கையை நடத்தணும்னு போராடிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் நியா வந்து இன்னொரு விஷயத்தையுமே சொல்கிறான், மாயா நான் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறேன் அப்படின்னதும் அதை கேட்டதுமே மாயாவுக்கு ஒன்றுமே புரியல. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கோபமாக பேசினா அந்த மாயா வந்து இப்போ வந்து ரொம்பவே ஃபீலிங்காக என்ன சொல்கிற நீ அப்படின்னு பார்த்துட்டு இருக்கேன். உடனே நிலா என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த விஷயம் தெரிஞ்சதுமே என்னுடைய பாய் ஃப்ரெண்ட் வந்து என்னை விட்டுட்டு ஓடி போயிட்டான், இப்போ நான் தனியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல, அதை கேட்ட மாயா வந்து நேராக போய் நிலாவுடைய கையை பிடிக்கிறாங்க. நீ தனியாக இருக்கேன்னு நினைக்காத, நானும் இருக்கிறேன், நம்ம அம்மாவும் இருக்காங்க, எப்போ உன் கூட இருப்போம், அந்த லோனை வந்து நம்ம சேர்ந்து அடைச்சிடலாம், அதுக்காக நீ உயிரை ரிஸ்க் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு பாசமாக சொல்ல. ஸோ இதனால ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்போ புரிஞ்சுக்கிறாங்க. அதாவது ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் மாயா வந்து சும்மா அந்த குகையை சுற்றி பார்த்துட்டு வரலான்ற மாதிரி சுற்றி பார்க்கும்போது ஒரு பழைய இந்த லெதர் பேக் மாதிரி ஒன்று கண்ணில் படுது. அவன் இது என்னவா இருக்குன்ற மாதிரி எடுத்து பார்க்குறான். அதுக்குள்ள பல வருடங்களா யாருமே தொடாத மாதிரி ஒரு பழைய டைரி ஒன்று இருக்குது. பேஜஸ் எல்லாம் அந்த பழுப்பு நிறமாக மாறி போயிருக்கும். ஸோ அதை யார் எழுதுனது, எதுக்காக எழுதுனாங்க, அதுக்குள்ள என்ன இருக்குன்றது எதுவுமே தெரியல. அப்படியே சீன் கட் பண்ணா இங்க வெளியில நம்ம ரெக்ஸை காமிச்சா அவன் நம்ம ஹீரோயினை தேடி வெறித்தனமா ஓடிட்டு இருக்கிறான். மலை மேலே ஏறி சுத்தி முத்தி பார்த்துட்டு ஹீரோயின் நீ எங்க இருக்க, போகாத அப்படின்னு சத்தமா கூப்பிட்டு இருக்கிறான். அவனுக்கு ஒரே ஒரு பயம் தான், ஒருவேளை அவன் வந்து ரேஞ்சர்ஸ் கிட்ட எல்லாத்தையுமே சொல்லிடுவாளோன்றது தான். ஆனா இந்த சைடு அதிர்ஷ்டவசமா நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினை கண்டுபிடிச்சிட்டான். அவ வந்து ஒரு பழைய காருக்குள்ள உட்காந்து இனிமே மூச்சு வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ இதை பார்த்து நம்ம ஹீரோவும் நல்ல வேலை, ஹீரோயின் இனிமே ரேஞ்சர் கிட்ட எந்த ஒரு விஷயத்தையுமே சொல்லவே இல்லை அப்படின்னு நிதானமாக, ஸோ நம்ம கோல்டு நமக்கு மட்டும்தான் அப்படின்னு நம்ம ஹீரோவும் ரெக்ஸும் வந்து இப்போ தான் நிம்மதியாக மூச்சு விட்டுறாங்க. உடனே எல்லாருமே திரும்பவும் அந்த குகைக்குள்ள வந்துட்டு இப்போ அவங்களுடைய ஒரே மிஷன் என்னன்னா நிலாவையும் காப்பாற்றணும், அதே நேரத்தில் கோல்டையும் யாருக்குமே தெரியாமல் எடுத்துகிட்டு போயிடணும். அதனால நம்ம ஹீரோ வந்து ஒரு ஸ்மார்ட்டான ஐடியா பண்ணுறான். குகை இருக்கிற என்ட்ரன்ஸ் மேலே நம்ம கேம்ப் மாதிரி ஒரு டென்ட்டை போட்டு கவர் பண்ணிடுவோம். ஸோ வெளியில இருந்து யார் பார்த்தாலுமே அங்கே குகை இருக்கிறதே தெரியாது. அதுக்கப்புறம் நிலாவுடைய கால் மேலே விழுந்திருந்த அந்த பெரிய பாறையை காரோடைய ரோப்பில் கட்டி நம்ம எப்படியாவது இழுத்து அதையும் எடுத்துடலாம், நிலாவையும் காப்பாற்றிடலாம், கோல்டு நமக்கு கிடைச்சிரும் அப்படின்னதும். ஆனால் நிலா உடனே வேணாம், இப்போ என்னுடைய கால் வந்து ரொம்ப வீங்கி போயிருக்குது, இப்போ வந்து இழுத்தா இனிமேல் மோசமாயிடும், கொஞ்சம் வந்து அந்த வீக்கம் குறையட்டும், அதுக்கப்புறம் வேணா நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்ல, அதனால கொஞ்ச நேரத்துக்கு அவங்களுடைய பிளானை வந்து ஒதுக்கி வைக்கிறாங்க. இப்போ நைட் ஆயிடுச்சு. இங்கே இந்த ஃபாரஸ்ட் ரேஞ்சர் ஸ்டேஷனை காமிச்சா அங்கே நம்ம சூசனுடைய மனசு
மனசுல மட்டும் ஏதோ ஒன்று தப்பா நடக்குது அப்படின்னு உள்ளுக்குள்ள ஒரு ஃபீலிங் சொல்லுது. ஏன்னா இந்த காட்டுலயும் அந்த கோல்டு மைன்லயும் எந்த அளவுக்கு டேஞ்சர் இருக்குன்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும் போல. அதனாலேயே வெயிட் பண்ணாம ஃபிளாஷ் லைட் எடுத்துட்டு வேகமா இவங்களை தேடி வந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இங்க இந்த குகைக்குள்ள காமிச்சா நம்ம நிலா வந்து மாயா எடுத்து இருந்த போட்டோ வந்து பார்த்துட்டு இருக்காங்க. சுத்தியுமே இருந்த சுவர் அங்க வந்து கற்களா இருக்குது. அந்த மைனோடைய அமைப்பு எல்லாத்தையுமே ரொம்ப கவனமா அப்சர்வ் பண்றான். அந்த போட்டோஸ் வந்து கம்பேர் பண்ணும்போது அவளுக்கு ஏதோ ஒரு பெரிய முக்கியமான விஷயம் வந்து புரியுது. ஆனா அதை யாருக்கிட்டயுமே சொல்லல, அவளுக்குள்ளே வச்சுக்கிறா. அப்படி என்னன்றது நமக்கு தெரியல. இங்க நம்ம ஹீரோயின் ரெக்ஸையும் காமிச்சா அவங்க வந்து அந்த பாறையை தூக்குற வேலையில வந்து ரொம்ப பிஸி ஆயிட்டாங்க. 1 2 3ன்ற மாதிரி முழு பலத்தையும் போட்டு பாறையை கொஞ்சம் கொஞ்சமா மேல தூக்குறாங்க. ஒரு செகண்ட் தான் நம்ம நிலாவுடைய கால் வெளியில வந்துருன்னு தோணுது. ஆனா மறுபடியும் பாத்தீங்கன்னா அந்த பாறை அவளுடைய காலிலே விழுந்துருச்சு. அவ்வளவுதான், அவ வந்து வழியில உயிரே போகுது. பயங்கரமா கத்துறாங்க. அவளுடைய கால் இதனால இனிமே வேகமா வீங்க ஆரம்பிச்சிடுது. ஸோ இங்க நம்ம ஹீரோவுக்கும் ரெக்ஸ்க்கும் என்ன பண்றதுனே தெரியல. இப்போ ஒரு விஷயம் மட்டும் நல்லாவே புரியுது, இப்படியே போச்சுன்னா இவளுடைய காலையே காப்பாற்ற முடியாது. ஸோ ஏதாவது முடிவு எடுக்கணுன்ற மாதிரி முடிவெடுக்க இந்த நேரத்தில் காட்டுக்குள்ள நம்ம சூசன் வந்து அவங்களை தேடி வந்துட்டு இருக்காங்க இல்லையா. அப்போ அவங்களுடைய கொலிக்கான டேனை ரேடியோவில் வந்து கனெக்ட் பண்ணுறாங்க. டேன் வந்துட்டு சூசன் வெதர் அப்டேட் வந்துருக்குது, இன்னும் கொஞ்ச நேரத்தில் பெரிய புயல் வரப்போகுதான். ஸோ நீ எங்கே இருக்க, திரும்பி உடனே வாங்க அப்படின்னு சொல்ல. ஆனால் சூசன் வந்து அதை கேட்குற மாதிரி இல்லை. அந்த பசங்க வந்து இனிமேல் காட்டுக்குள்ளே இருக்காங்க, அவங்களை கண்டுபிடிக்காம நான் திரும்பி வர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் ஆழமாக அந்த காட்டுக்குள்ளே போகிறாங்க. அதுவும் தனியாக போகிறாங்க. இங்கே இந்த நிலாவை காமிச்சா அவளுடைய கால் மாட்டிருந்தாலுமே இன்னும் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நினச்சிட்டு இருக்காங்க. அவளுக்கு வந்து அந்த கோல்டு அதுதான் முக்கியம், அதை எடுத்துகிட்டு போகாமல் நான் இந்த இடத்த விட்டே வரமாட்டேன் அப்படின்னு சொல்ல. இதை கேட்ட நம்ம ஹீரோயின் மறுபடியும் பதறி, ப்ளீஸ் போதும், நம்ம உயிரோட வெளியில் போகிறது தான் முக்கியம், ஸோ ரேஞ்சர்ஸை நம்ம கூப்பிடலாம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்க. ஆனால் இந்த தடவை ரெக்ஸுக்கு வந்து சமக்கம் வந்துருச்சு. எதுக்கு இவ்வளோ பயப்படுற, இன்னும் கொஞ்ச நேரம் தான், அதுக்கப்புறம் அந்த கோல்டு எல்லாமே நம்மளுடைய கையில் இருக்கும், அப்புறம் நம்ம எல்லாருமே பெரிய பணக்காரங்களா இருப்போம் அப்படின்னு சொல்ல. அவன் சொல்ற ஒவ்வொரு வார்த்தையுமே ஹீரோடைய மனசையும் மெல்ல மெல்ல மாற்ற ஆரம்பிக்குது. முதல்ல பயந்துட்டு இருந்த நம்ம ஹீரோ இப்போ ஒருவேளை ரெக்ஸ் சொல்றது உண்மைதானா, சரிதானா, எல்லா கோல்டும் நமக்கா அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறான். ஸோ கொஞ்ச நேரத்திலேயே அவனும் எப்படியாவது நம்ம கோல்டு எடுத்தே ஆகணுன்ற மாதிரி முடிவு பண்ணிட்டான். கொஞ்ச நேரம் எல்லாருமே கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் அந்த நிலாவை காமிச்சா அவன் கீழே விழுந்திருந்த அந்த கோல்டு பீஸை ஒவ்வொன்றா அப்படியே பிரித்து எடுத்துட்டு இருக்காங்க. திடீர்னு டக்குன்னு ஏதோ ஒரு சத்தம், அதுவும் மைனிங் ஏரியாக்குள்ள இருந்து கேட்குமா. ஸோ நிலாவுக்கு ஒன்றுமே புரியல. மெல்ல அந்த பக்கம் திரும்பி பார்க்குறான். அங்கே இருட்டுக்குள்ள யாரோ ஒருத்தர் நின்றுட்டு இருக்கிற மாதிரி இருக்குமா. எப்படி இருக்கும் பார்த்துக்கோங்க. அவ்வளோதான், மிரண்டு போறா இவா. இவளும் இன்னும் பயமுறுத்துற மாதிரி அந்த உருவம் அப்படியே வேகமா இவளை நோக்கி ஓடி வர ஆரம்பிக்க. இவன் பயத்துல கத்துறா. அந்த சத்தம் கேட்டு நம்ம ஹீரோயினும் மாயாவும் வேகமா அந்த இடத்துக்கு ஓடி வராங்க. ஆனா அவங்க வரும்போது அங்க யாருமே இல்ல. ஹீரோயின் வந்து நிலா என்னாச்சு உனக்கு அப்படின்னு கேட்கும்போது, அதுவா இங்க யாரோ இருந்தாங்க, என்னை நோக்கி ஓடி வந்தாங்க அப்படின்னு அப்படியே பதறிக்கிட்டு மூச்சு வாங்கிக்கிட்டே சொல்றா. ஆனா அந்த உருவத்தோடைய எந்த ஒரு தடயமுமே இந்த இடத்துல இருக்காது. ஒருவேளை இவ இமேஜின் பண்ணிருப்பாளோ அப்படின்னு எல்லாருமே நினைச்சிட்டு இந்த விஷயத்த வந்து அவ்வளவு சீரியஸா எடுத்துக்கல. அதனால இந்த பரபரப்பை மறைக்க எல்லாருமே என்ன பேசிக்கிறாங்கன்னா, அம்மா இந்த கோல்டு கிடைச்சா என்ன பண்ணுவேன், யார் யாருக்கு என்ன ட்ரீம் வந்து இருக்குது அப்படின்னு ஒவ்வொன்றா டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ நம்ம மாயா கண்டுபிடிச்ச அந்த பழைய டைரி இருக்கு இல்லையா, அது வந்து தண்ணியில் நினைச்சு சில பேஜஸ் வந்து திறக்க ஆரம்பிக்குது. அதுல புரியாத லாங்குவேஜ்ல வித்தியாசமான வார்த்தைகள்ல வந்து எழுதப்பட்டிருக்கும். ஆமா இது என்ன லாங்குவேஜ் அப்படின்னு எல்லாருமே ஆர்வமா அதை படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே டைம்ல இந்த சைட் பாத்தீங்கன்னா டைம் போக போக நம்ம ஹீரோவும் ரெக்ஸும் மாறி மாறி இந்த மைனிங் ஏரியாக்குள்ள தோண்டிட்டே இருக்காங்க. ஏன்னா கொஞ்ச நேரத்துல அதிக கோல்டை வந்து இவங்க சேகரிக்கணும், அதுதான் இவங்களுடைய நோக்கமே. ஸோ ரெக்ஸோடைய ஷிஃப்ட் முடிஞ்சதுமே நம்ம ஹீரோ வந்து அந்த கோடரை எடுத்துக்கின்னு உள்ள போயிட்டு வெறித்தனமா தோண்ட ஆரம்பிக்கிறான். அப்படி பலமா அடிச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு டமாருன்னு ஒரு சத்தம். என்னன்னு பார்த்தா மேல இருந்து ஒரு பழமையான சுத்தியல் வந்து நேரா ஹீரோடைய தலையிலேயே விழுந்துரும். ஹீரோ அதிர்ச்சியில அந்த சுத்தியல் எடுத்து பார்க்கறான். அது ரொம்பவே பழசா இருக்குது, பல 100 வருடங்களுக்கு முன்னாடி பயன்படுத்தின மாதிரி இருக்கும். ஸோ ஹீரோ வந்து அதை ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்கும்போது தரையில ஏதோ ஒன்று ஒளி வீசுறது அவனுடைய கண்ணில் படுது. ஸோ அது என்னன்ற மாதிரி குனிஞ்சு எடுத்து பார்க்கறான். அதை பார்த்து அவன் மிரண்டு போறான். ஏன்னா அது வந்து ஒரு மனிதனுடைய இந்த தாடை எலும்பு, ஒரே ஒரு பல் மட்டும் தங்கத்தினால செய்யப்பட்டிருந்திருக்கும். ஸோ இப்படி இந்த மனிதனுடைய எலும்பு கூட நம்ம ஹீரோ கொஞ்ச நேரம் அப்படியே அமைதியாக பார்த்துட்டு இருக்கிறான். அதில் ஒரே ஒரு தங்கப்பல் வேற இருக்கு இல்லையா, அதை வந்து யாருக்குமே தெரியாம அமைதியாக எடுத்து பாக்கெட்டுக்குள்ளே போட்டுக்கிறான். ஆனால் அதுக்கப்புறம் ஹீரோடைய பிஹேவியரே கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிக்குது. அவனுடைய நோக்கமே இப்போ கோல்டு மேலே மட்டும்தான் இருக்கும். இந்த சைட் டைம் போக போக நிலாவுடைய நிலைமை வந்து இனிமேல் மோசமாயிடுது. கல்லுக்குள்ளே மாட்டியிருந்த கால் வந்து பயங்கரமாக வீங்கிடுச்சு. அது மட்டும் இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக கருப்பு நிறமாகவும் மாற ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதை பார்த்து நம்ம ஹீரோயின் இது நல்ல அறிகுறி கிடையாது, ஸோ சீக்கிரமா ஏதாவது பண்ணலன்னா அவளுடைய காலையை நம்மளால காப்பாற்ற முடியாம போயிடும் அப்படின்னு அவங்க பதற ஆரம்பிக்கிறாங்க. ஸோ உண்மைக்குமே இப்படிப்பட்ட ஒரு பெரிய கல்லுல நம்ம பாடி வந்து மாட்டிக்கிச்சுன்னா ரொம்ப நேரம் பிளட் சர்க்குலேஷன் இல்லாம போயிடும் இல்லையா, அதனால அந்த பகுதி முழுமையா டேமேஜ் ஆயிடும். ஸோ அந்த கல்லை உடைக்க ட்ரை பண்றதை விட அதை சுத்தி இருக்கிற மண்ணை தோண்டி அந்த இடத்துல இருந்து வெளியில எடுக்கிறது தான் ஒரு சேஃபான மெத்தட். அப்படி பண்ணா பெரிய கல்லை நகர்த்தாமலே மாட்டிக்கிட்டவங்கள வெளியில கொண்டு வர வாய்ப்பு இருக்கு இல்லையா. ஆனா இங்க இருக்கிற யாருக்குமே அதை பத்தி யோசிக்கிற திறன் இல்லை போல. ஏன்னா அவங்களுடைய கண்ணுக்கு தெரிஞ்சது எல்லாமே அந்த கோல்டு மட்டும்தான். இங்க நம்ம ஹீரோயின் மறுபடியும் என்ன சொல்றேன்னா, ப்ளீஸ் நமக்கு
கிடைச்ச கோல்டை மட்டும் எடுத்துக்கிட்டு இங்கேருந்து கிளம்பிடலாம், இதுக்கு மேலே இங்கே இருக்கிறது சேஃப் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிறான். ஸோ இந்த தடவை மாயாவுக்கும் நம்ம ஹீரோயின் சொல்கிறது தான் சரின்னு தோணுது. ஆமாம், இதுக்கு மேலே நம்ம ரிஸ்க் எடுக்க வேண்டாம், இவ்வளோ கோல்டே போதும் அப்படின்னு சொல்ல. ஆனால் இப்படி சொன்னதுமே இவங்களை நம்ம ஹீரோவும் ரெக்ஸ்க்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. அவங்க முகத்தில் இருக்கிற எக்ஸ்பிரஷனை பார்த்தாலே இவ்வளோ தானா, இன்னும் உள்ள எவ்வளோ கோல்டு இருக்குன்னு தெரியுமா, இது வந்து ஒரு லெஜெண்டரியான கோல்டு மைன், பல நூற்றாண்டா யாருமே கண்டுபிடிக்க முடியாத ஒன்று. ஸோ இன்னும் நம்ம கொஞ்சம் உள்ள போனால் இதை விட 100 மடங்கு 1000 மடங்கு கோல்டு கிடைக்கும் அப்படின்னு பேராசைப்பட ஸோ நம்ம ஹீரோவும் ரெக்ஸ்க்கு தான் சப்போர்ட் பண்ணுறான். ஸோ இப்போ வந்து நம்ம கொஞ்சோண்டு கோல்டு எடுத்துகிட்டு இங்கேருந்து போகிறது ஒரு முட்டாள்தனம், ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நிறைய அழிக்கலாம் அப்படின்னு பேராசையில் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஹீரோவும் ரெக்ஸும் கோல்டுக்காக எந்த அளவுக்கு வேணும்னாலுமே போகிறாங்கன்றது நல்லா கிளியராக தெரியுது இல்லையா. ஸோ இப்போ அவங்களுக்கு உயிர் முக்கியம் கிடையாது, கோல்டு தான் முக்கியம். ஸோ இதனாலேயே ரெக்ஸுக்கும் மாயாவுக்கும் ஒரு பெரிய வாக்குவாதமே ஆயிடுச்சு. நீங்கள் என்ன பைத்தியம் பிடிச்ச மாதிரி நடந்துக்கிறீங்கன்ற மாதிரி மாயா சொல்ல, உனக்கு பயனா நீ கிளம்பு, எங்களை ஏன் தடுக்கிற அப்படின்ற மாதிரி இவன் சொல்ல. ஸோ அந்த கொகை முழுக்க 2 பேருமே பயங்கரமாக சண்டை போடுறாங்க. இங்கே நம்ம ஹீரோயினும் ஹீரோவும் நிலாவும் 3 பேரும் அமைதியாக உட்காந்து என்ன நடக்குன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கேன். ஆனால் கொஞ்ச நேரம் கழிச்சு எல்லாத்துக்குமே ஆச்சரியமாயிடுது. ஏன்னா இப்போ தானே சண்டை போட்ட அந்த ரெக்ஸும் மாயாவும் வெளியில் இருக்கிற தண்ணியில் இப்போ சாதாரணமாக குளிச்சுட்டு இருக்காங்க. அவங்களுடைய சண்டை எப்படி இவ்வளோ சீக்கிரம் முடிஞ்சது, ஒருவேளை இவங்க ஏதாவது தனியாக பிளான் பண்ணுறாங்களோ அப்படின்னு நம்ம ஹீரோயினுக்கு வந்து டவுட் வர. இப்போ அப்படியே நைட் ஆகுது, மறுபடியும் அந்த மைன் வந்து மூட ஆரம்பிச்சாச்சு. நம்ம ஹீரோயின் வந்து கிடைச்ச சின்ன சின்ன கோல்டு பீசஸ் எல்லாத்தையுமே ஒவ்வொன்றா எடுத்து பேக்கில் வச்சுட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் திடீர்னு அவளுக்கு முன்னாடி அதே கருப்பு உருவம், அதாவது நிலாவுக்கு வந்து முன்னாடி தெரிஞ்சிருக்கும் இல்லையா, ஸோ அந்த உருவம் இப்போ நம்ம ஹீரோயினுக்கு தெரியுது. அதுவும் நம்ம ஹீரோயினை நோக்கி வேகமாக ஓடி வர. அவ்வளோதான், ஹீரோயின் பயத்தில் பயங்கரமாக கத்துறாங்க. ஸோ அந்த சத்தம் கேட்டதுமே தூங்கிட்டு இருந்த எல்லாருமே பதறி எந்திரிச்சிட்றாங்க. நம்ம ஹீரோ வேகமாக ஓடி வந்து என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, ஆனால் அதுக்குள்ளே அந்த கருப்பு உருவம் வந்து காற்றுல கரைஞ்ச மாதிரி அப்படியே மறைஞ்சு போயிடுச்சு. ஸோ ஹீரோயின் அப்படியே மூச்சு வாங்கிக்கிட்டு யாரோ என்ன அட்டாக் பண்ண வந்தாங்க, அதை கவனிக்கிறதுக்குள்ளே அப்படியே போயிட்டாங்க, மறைஞ்சிட்டாங்க, சோத்துக்குள்ளே போய் மறைஞ்ச மாதிரி இருந்துச்சு அப்படின்னதும், அது மட்டும் இல்லாமல் அந்த உருவத்தோடைய கையில் கோல்டு மாதிரியோ அல்லது அதை விட ரொம்பவே விலை உயர்ந்த ஏதோ ஒரு பொருளோ இருந்துச்சு அப்படின்னதும் அமைதியாக கேட்டுட்டு இருந்த நம்ம ஹீரோ அவனுடைய மனசுக்குள்ள இது எல்லாமே பயத்தோடைய பிரம்ம தான், அதனால தான் இப்படி பயப்படுறாங்க அப்படின்னு நினச்சிக்கிறான். ஸோ ஹீரோயினை காம் பண்ணி குகைக்கு வெளியே அப்படியே கூட்டிகிட்டு போகிறான். ஸோ அப்படி அவங்க வெளியில் வந்து அடுத்த செகண்டு புதருக்குள்ளே ஏதோ நகர்ற மாதிரியான சத்தம் கேட்குது. ஸோ அந்த சத்தத்தை கேட்ட உடனே நம்ம ஹீரோவுக்கு உண்மையாகவே பயம் வந்துடுச்சு. ஸோ 2 பேரும் மெதுவாக அந்த புதர் பக்கம் அப்படியே நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த புதர் வந்து இன்னுமே பலமா அசைய, யாருங்க இருக்காங்க அப்படின்னு ஹீரோ வந்து சத்தமாக கேட்குறான். அடுத்த செகண்டு புதருக்குள்ள இருந்து யாரோ ஒருத்தங்க வெளியில் வராங்க. அது வேற யாரும் கிடையாது, நம்ம அந்த ஃபாரஸ்ட் ரேஞ்சரான சூசன் இருந்தாங்கல்ல, ஸோ அவங்க தான் அது. ஸோ சூசனுடைய மூஞ்சிலே பார்த்தாலே தெரியுது பயங்கர பயத்திலையும் பதற்றத்திலையும் இருக்காங்க. நான் உங்களை தேடிட்டு இருக்கிறேன், இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த ஃபாரஸ்ட்ல ஒரு பெரிய புயல் வரப்போகுது, அதுக்குள்ளே நீங்கள் எல்லாருமே வெளியில் வந்தாகணும், அதனால தான் உங்களை தேடி இவ்வளோ தூரம் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்ல. ஆனால் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. இப்போ இந்த சூசன் கிட்ட ஹெல்ப் கேட்டால் அந்த கோல்டு மைனோடைய ரகசியம் வந்து இவங்களுக்கும் தெரிஞ்சிடும் இல்லையா, அதனால உண்மையும் சொல்ல முடியல, எதுவுமே பண்ண முடியாமல் அப்படியே அமைதியாக நிற்கிறாங்க. ஆமாம், மற்றவங்களை எங்கன்ற மாதிரி அந்த சூசன் கேட்கும்போது அவங்க எல்லாருமே டென்ட்டுக்குள்ளே தூங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு போய் சொல்லிடுறான். நல்ல வேலை குகை இருந்த என்ட்ரன்ஸில் டென்ட்டெல்லாம் ஃபுல்லாக கவர் பண்ணிட்டாங்க இல்லையா, அதனால சூசனுக்கு இந்த மைனை சந்தேகப்படுறதுக்கு சான்ஸே கிடைக்கல. இருந்தாலும் டென்ட்டை நோக்கி அப்படியே நடக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதை பார்த்து ஹீரோயின் டக்குன்னு ஒரு ஸ்டோரியை வந்து கிரியேட் பண்ணிட்டா. மேம், ஆக்சுவலி நீலா வந்து கொஞ்சம் மென்டலி அப்செட்டாக இருக்கிறா, அவளுடைய பாய் ஃப்ரெண்டு வந்து அவளை விட்டு போயிட்டாரு போல, அதனால அவளுக்கு கம்பெனி கொடுக்க தான் நாங்கள் எல்லாருமே அவ கூட இருக்கிறோம் அப்படின்னதும் சூசன் வந்து கொஞ்சம் நேரம் யோசித்து பார்க்குறாங்க. அப்புறமா அமைதியாக சரி, ஆனால் மழை வர்றதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நீங்கள் வெளியில் வந்துடுங்க அப்படின்னு வார்னிங் கொடுத்துட்டு திரும்பி போக ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அந்த டைம் பார்த்து கரெக்டாக நம்ம ரெக்ஸும் மாயாவும் வெளியில் வந்துட. ஸோ அவங்கள பார்த்த உடனே சூசனுக்கு வந்து ஒரு டவுட் வருது. அம்மா, இவங்க 2 பேரும் டென்ட்டில் தூங்குறாங்கன்னு தானே சொன்னாங்க, இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு மனசுக்குள்ளே யோசிக்க ஆரம்பிக்க. அந்த நேரத்தில் சூசன் வந்து ஒரு வித்தியாசமான விஷயத்த சொல்கிறாங்க. நேற்று ராத்திரி எனக்கு வந்து ஒரு கனவு வந்துச்சு, அந்த கனவுல நிலா வந்து பெரிய ஆபத்தில் மாட்டிட்டு இருந்தா, அதனால தான் எனக்கு மனசே கேட்காம வேகமாக உங்களை தேடி வந்தேன் அப்படின்னு சொல்ல. ஸோ அந்த வார்த்தையை கேட்டதுமே இவங்களுக்கு என்ன பேசுறதுனே தெரியல. அதே சமயத்தில் இந்த சைடு இந்த குகைக்குள்ளே காமிச்சா நிலா வந்து தூங்கிட்டு இருக்காங்க. அவளை சுற்றி சில மெழுகுவர்த்திகள் மட்டும் எரிஞ்சிட்டு இருக்கும். அந்த நேரத்தில் திடீர்னு இந்த ஜில்லான காற்று வந்து வீச ஆரம்பிக்குது. ஸோ இதனால ஒவ்வொரு கேண்டலாக அணைய ஆரம்பிக்குது. கடைசியில் இந்த முழு குகையுமே அப்படியே கருப்பு இருட்டில் மூழ்கி போச்சு. அதாவது இருட்டு அப்படியே கும்முன்னு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி அப்படியே அடைச்ச மாதிரி ஆயிடும். இதனால நிலா வந்து பயத்தில் சுற்றி பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவளுடைய பக்கத்தில் யாரோ நிற்கிற மாதிரி வர இருக்கும். ஸோ எப்படி இருக்கும் பார்த்துக்கோங்க அந்த ஃபீலிங். அவளுடைய மூச்சை நின்று போயிருது. அடுத்தனுடைய உயிர் போகிற மாதிரி பயங்கரமாக கத்த ஆரம்பிக்கிறாங்க. அந்த சத்தம் குகை ஃபுல்லாக கேட்க வெளியில் இருக்கிற நம்ம சூசனும் அந்த கத்துற சத்தத்தை கேட்டுறா. உடனே நிலா என்னாச்சு அப்படின்னு ஓட ஆரம்பிக்க, இவங்க எல்லாருமே வேணாமா போகாதீங்க அப்படின்னு தடுக்க ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் சூசன் யார் பேச்சையும் கேட்காம நேராக டென்ட்டுக்குள்ளே ஓடி அடுத்த செகண்டே அந்த குகைக்குள்ளேயே விழுந்துட்டாங்க. ஸோ எல்லாருமே பார்த்துட்டு கீழே இறங்கி பார்க்குறாங்க. ஆனால் நம்ம சூசன் வந்து அசையவே இல்லை, மூச்சு இருக்கான்னு கூட தெரியல. உடனே நம்ம ஹீரோயின் சூசன் என்னாச்சு எந்திரிங்க அப்படின்னு கூப்பிட்டு பார்க்குறான். ஆனால் எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே கிடையாது. உடனே எல்லாரும் என்ன
நினச்சிட்டாங்கன்னா அந்த சூசன் வந்து இறந்துட்டாங்களோ அப்படின்னு நினச்சிட்டேன். ஆனால் இந்த சைடு நிலா பார்த்தீங்கன்னா இனிமேல் பயத்தில் நடுங்கிக்கிட்டு இங்கே யாரோ இருக்காங்க, இந்த மைண்ட் சாபப்பட்ட இடம், நம்ம உடனே கிளம்பிடலாம் அப்படின்னு கெஞ்சிரான். ஸோ ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் அதுதான் சரின்னு தோணுது. ஏற்கனவே இல்லீகலாக மைண்ட்குள்ளே வந்தாச்சு, இப்போ ஃபாரஸ்ட் ரேஞ்சரும் இறந்துட்டாங்கன்னா அதை விட பெரிய பிரச்சனை எதுவுமே இருக்காது இல்லையா, அதனால சீக்கிரமாக அங்கேருந்து போகலான்னு முடிவு எடுக்கிறாங்க. ஆனால் அப்படி போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு பெரிய சாக்கு இருக்குது. என்னன்னா இவங்க கோல்டு பேக்கை வந்து காணோம். அதாவது அதுக்குள்ளே நிறைய கோல்டு வந்து நிரப்பி வச்சுருந்துருப்பாங்க, அது காணாமல் போயிடுச்சு. ஸோ ரெக்ஸ் உடனே பயங்கர கோவத்துக்கு போயிட்டு ஹீரோ எங்கே அது நீ தானே எடுத்த அப்படின்னு கோவப்பட்டு கேட்கும்போது இங்கே ஹீரோக்கு ஒன்றுமே புரியல. என்னடா பேசுகிற, நாங்கள் எல்லாரும் வெளியில் இருந்தோம், உள்ள நிலா மட்டும் தானே இருந்தா அப்படின்னு எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்தேகப்பட ஆரம்பிக்கிறாங்க. அந்த நேரத்தில் தரையில் கடந்த இந்த சூசன் வந்து மெல்ல மெல்ல கண்ணை திறக்கிறாங்க. ஸோ அப்படி கண்ணை திறந்ததுமே வேகமாக அந்த குகையோடைய சவரை பிடிச்சி மேலே ஏற ஆரம்பிக்க, ஸோ இப்படி சூசன் உயிரோட இருக்கிறத பார்த்ததுமே ஹீரோ ரெக்ஸ் அதுக்கப்புறம் எல்லாருமே அவங்க பின்னாடி ஓட. ஆனால் சூசன் என்ன பண்ணுறாங்கன்னா யாரையுமே மேலே வர விடாமல் வேகமாக காட்டுக்குள்ளே ஓடிட்டாங்க. ஸோ நம்ம ஹீரோக்கே புரிஞ்சிருது நம்ம சூசன் மட்டும் இப்போ ஸ்டேஷனுக்கு போயிட்டாங்கன்னா நம்ம எல்லாருமே மாட்டிப்போம். ஸோ இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு ஒன்றுமே புரியல. அதே நேரத்தில் ஹீரோயின் வந்து சூசனுடைய கண் எடுத்துட்டு அவங்க முன்னாடி வந்து நிற்கிறான். ஸோ ஹீரோயினை பொறுத்தவரை தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஜெயிலுக்கு போகக்கூடாதுன்றது அவளுக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும். ஆனால் அதை பார்த்துமே நம்ம சூசன் வந்து நிற்கல, ஒரு செகண்ட் கூட நிற்காம ஹீரோயினை தள்ளி விட்டுட்டு நேராக காட்டுக்குள்ளே ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஹீரோயினை விட்டுற மாதிரி இல்லை, உங்களை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் பின்னாடியே துரத்துறா. ஸோ இப்படி நம்ம சூசன் பயங்கரமாக வேகமாக ஓடி எப்படியாவது ஸ்டேஷனுக்கு போய் உண்மையை சொல்லிடணும் அப்படின்னு ஓடுறாங்க. ஹீரோயினும் நில்லுங்க ப்ளீஸ் நில்லுங்க, யார்ட்டையும் சொல்லாதீங்க அப்படின்னு கத்திக்கிட்டே அவளும் பின்னாடியே ஓடுறா. அடுத்த செகண்ட்லேயே ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சு அப்படியே கீழே விழுறாங்க. ஸோ கண்ணை பிடிக்க ரெண்டு பேரும் இழுக்க, விடுங்க என்ன போக விடு அப்படின்னு ரெண்டு பேருமே போராடிட்டு இருக்கும்போது டக்குன்னு ஒரு துப்பாக்கி சத்தம். என்னன்னு பார்த்தா ஹீரோயின் வந்து தரையில இந்த சூசனுக்கு பக்கத்துல அப்படியே ரத்த வெள்ளத்துல கிடக்குறா. சூசனும் அசையவே இல்லை, ரெண்டு பேரும் எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் கொடுக்கல. ஒரே ஒரு புல்லட் வந்து ரெண்டு உயிரையும் பறிச்சிடுச்சு போல. அந்த நிமிஷத்துல எல்லாத்துக்குமே ஒரே ஒரு விஷயம் மட்டும் புரியுது, நம்ம கோல்டு திருட வந்தோம் ஆனா இப்போ வந்து கொலைக்காரங்களா மாறிட்டோமா அப்படின்னு கதி கலங்கி போய் நிக்க. ஸோ ஹீரோவும் அதிர்ச்சியில் அப்படியே நிற்கிறான். ஐயோ ஹீரோயின் இறந்துட்டாங்களா அப்படின்னு அவனால ஏற்றுக்கவே முடியல. இந்த சைடு மாயாவும் அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போவும் இந்த ரெக்ஸை பார்த்தீங்கன்னா கோல்டு பேக் எங்கே போச்சு, நீங்கள் தானே யார் எடுத்தீங்க, யார் எடுத்தா அப்படின்னு அவன் கத்திட்டு இருக்கிறான். ஸோ அவனை பார்த்தாவே நார்மலாக இல்லைன்னு தெரியுது. அந்த பேராசைனால அவனுடைய முழு குணமுமே மாறி போச்சு. அந்த நேரத்தில் மாயா வந்து ஹீரோயினுடைய கையை பிடிச்சிக்கிறாங்க. திடீர்னு வேட்டிவா இன்னுமே உயிரோட இருக்கிறா அப்படின்னு சொல்ல, ஸோ ஹீரோயினுடைய மூச்சு மெதுவாக போயிட்டு இருக்கும். உடனே மாயா அவளை காப்பாற்ற முயற்சி பண்ணுறாங்க. அந்த நேரத்தில் வானம் ஃபுல்லுமே பயங்கரமாக இடி இடிக்க ஆரம்பிக்குது. அதாவது கருமேகம் சூழ்ந்து கொஞ்ச நேரத்திலேயே பயங்கர வேகமாக மழை கொட்ட ஆரம்பிச்சிடுச்சு. அதாவது சூசன் சொன்ன அந்த ஸ்ட்ரோம் இது. ஸோ உடனே என்ன பண்ணுறாங்கன்னா சூசனுடைய உடம்ப அவங்க மறுபடியும் குகைக்குள்ளே கொண்டு வராங்க. ஹீரோ வந்து உடனே என்ன சொல்கிறான்னா போதும் நம்ம இப்போவே கிளம்பணும், இதுக்கு மேலே இங்கே இருந்தால் நம்ம யாருமே உயிரோட போக முடியாது அப்படின்னு சொல்ல. ஆனால் ரெக்ஸ் வந்து இல்லை நம்ம எங்கேயும் போக போகிறது கிடையாது அப்படின்னு சொல்ல அதுக்கு நிலாவும் சப்போர்ட் பண்ணிட்டான். ஸோ ரெக்ஸ் என்ன சொல்கிறான்னா இப்போ வெளியில் போனால் போலீஸ்க்கு எல்லாமே தெரிஞ்சிடும், அப்புறமா நம்ம எல்லாருமே ஜெயிலுக்கு தான் போகணும் அப்படின்னு ரொம்ப நேரம் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. கடைசியாக என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னா கோல்டை எடுத்துகிட்டு போகலாம், சூசன் பாடியை எங்கேயோ புதைச்சிடலாம், அதுக்கப்புறம் அந்த மைனோடைய என்ட்ரன்ஸையும் மூடி எல்லா எவிடன்ஸையும் அழிச்சிடலான்ற மாதிரி ஒரு கொடூரமான பிளானை போடுறாங்க. ஸோ அந்த முடிவை கேட்ட நம்ம ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் என்ன பண்ணுறதுனே தெரியல. அதிர்ச்சியில் இது தப்பு, நம்ம இப்போவே வெளியில் வந்து போயிட்டு நடந்த எல்லாத்தையுமே சொல்லிடலாம் அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் சொல்கிறாங்க. ஹீரோயினும் அழுதுகிட்டே ப்ளீஸ் எங்களை போக விடுங்க அப்படின்னு கெஞ்ச ஆரம்பிச்சிட்றான். அந்த நேரத்தில் நிலா என்ன பண்ணுறான்னா திடீர்னு குகைக்குள்ளே ஓடிட்டு இருந்த தண்ணியை வந்து கவனிக்கிறாங்க. காய்ஸ் தண்ணி வந்து உள்ள வர ஆரம்பிச்சிருச்சு, இன்னும் கொஞ்ச நேரம் இங்கே இருந்தால் முழு மைனும் தண்ணியால் நிரம்பிடும், உயிரே இல்லைன்னா அந்த கோல்டை வச்சு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்ல அந்த வார்த்தையை கேட்டதுமே ஸோ நம்ம ஹீரோயினை பார்த்து யாருக்கு போகணுமோ அவங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட. ஆனால் ரெக்ஸ் வந்து இப்போ முழுசாவே மாறிட்டான் இல்லையா, அவன் கையில் வந்து அந்த பழைய டைரி இருக்குது, அதை திறந்து அதுக்குள்ளே இருந்த மேப்பையும் சில குறிப்புகளையும் பார்த்துட்டு தண்ணி ஏறிக்கிட்டே இருந்தாலுமே தங்கம் 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 அப்படின்ற மாதிரி வெறித்தனமாக தோண்டிட்டே இருக்கிறான். அவனை பார்த்தா ஒரு மனிதன் மாதிரியே தெரியல, கோல்டோட சாபமே அவனுக்குள்ள புகுந்த மாதிரி இருந்திருக்கும். கடைசியாக ரெக்ஸ் என்ன பண்ணுறான்னா நம்ம ஹீரோயினை மட்டும் நீ போன்ற மாதிரி வெளியில் அனுப்பிட்டான். ஆனால் ஹீரோவை மட்டும் அவன் கூட இருக்க சொல்கிறான். ஸோ ஹீரோ வந்து இந்த நேரத்தில் ஒரு முடிவு எடுக்கிறான், இவனை உயிரோட விட்டால் நம்ம யாருமே தப்பிக்க முடியாது அப்படின்ட்டு அவனுடைய பாக்கெட்டில் முன்னாடி வச்சிருந்தா அந்த மனிதனுடைய தாடை எலும்பு இருக்கும் இல்லையா, அதை எடுத்து ரெக்ஸுக்கு பின்னாடி போய் டமார்னு ஒரு அடி தலையிலேயே ஓங்கி அடிச்சிட. ரெக்ஸ் வந்து தண்ணிக்குள்ளேயே அப்படியே விழுந்துட. ஸோ ஹீரோ அந்த சான்ஸை யூஸ் பண்ணி ரேடியோ எடுத்துட்டு ரேஞ்சர் ஸ்டேஷன் கேட்குதா ப்ளீஸ் ரெஸ்பாண்ட் பண்ணுங்க அப்படின்னு கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணேன். ஆனால் அதுக்குள்ளேயே இந்த ரெக்ஸ் என்ன பண்ணுறான்னா தண்ணியில இருந்து மறுபடியும் எந்திரிச்சு வந்து நிற்கிறான். அவனுடைய முகம் பயங்கர கோவத்தில் இருக்குது. கையில் வந்து ஒரு கோடையை எடுத்துக்கின்னு ஹீரோ ஒன்றை விட மாட்டேன்டா அப்படின்னு கத்திக்கிட்டு அவனை நோக்கி அப்படியே பாஞ்சு வர. ஆனால் தண்ணி ஏறிட்டே இருந்ததுனால அவனால் பேலன்ஸ் பண்ண முடியல. இருந்தாலும் நம்ம ஹீரோவை தண்ணிக்குள்ள அழுத்தி பிடிச்சிடுறான். ஹீரோ வந்து எவ்வளவோ போராடுறான், கையசைக்கிறான், மூச்சு வாங்க ட்ரை பண்ணுறான். ஆனால் கொஞ்ச நேரத்தில் அவனுடைய உடம்பு அப்படியே அமைதியாக போயிடுது. ஸோ ஹீரோ வந்து உயிரை விட்டுட்டான் போல. ஸோ இப்படி இருக்க இந்த சைடு நம்ம ஹீரோ கொண்டுட்டு ரெக்ஸ் நேராக மாயாவும் நிலாவும் இருக்கிற இடத்துக்கு வரான்.
மாயா வந்து அழுதுகிட்டே ப்ளீஸ் ரெக்ஸ் போதும் நிலாவை மட்டும் விட்டுரு, அவ பிரெக்னெண்டா இருக்கிறா அப்படின்னு கெஞ்சிரா. நிலாவே வெளியில கொண்டு வந்துடலாம் ட்ரை பண்றா. ஆனா ரெக்ஸ் வந்து இப்போ ஃபுல்லாவே மாறிட்டான் இல்லையா, ஒரே ஒரு தள்ளுல நிலாவை தண்ணிக்குள்ள வந்து தள்ளி விட்டுறான். ஸோ மாயா வந்து இந்த சான்ஸை யூஸ் பண்ணி வேகமா மேலே ஏறி வெளியில தப்பிக்க ஓடுறாங்க. இங்க நிலா வந்து தண்ணிக்குள்ள மூழ்கிறா. அந்த நேரத்துல கோல்டு இருந்த பேக் வந்து தண்ணியில மிதந்து அவளுடைய பக்கம் வருது. ஸோ நிலா என்ன பண்றாங்கன்னா மறுபடியும் அந்த பேக்கை பிடிச்சிட்டு மேலே ஏறுறாங்க. அந்த நேரத்துல பக்கத்துல கடந்த அந்த கோடாரி எடுத்துக்கின்னு இது எல்லாத்துக்கும் நீ தான் காரணம் அப்படின்னு கத்திக்கிட்டு ரெக்ஸோடைய அந்த நெஞ்சிலேயே குத்திட அவ்வளவுதான். அந்த ரெக்ஸுக்கு வந்து பயங்கரமா காயம் ஏற்பட்டிருக்கும். அப்படியே தண்ணிக்குள்ள மூழ்க ஆரம்பிக்கிறான். அதாவது அவனுடைய கதை இங்கேயே முடிஞ்சிருது. ஆனா அந்த நேரத்துல நிலாவுடைய பார்வை சுத்தி இருந்த அதுவும் அந்த மலை மாதிரி குவிஞ்சு கிடந்த அந்த தங்கத்து மேல போக அந்த கோல்டை பார்த்ததுமே அவளுடைய கண் வந்து மறுபடியும் பேராசையில வந்து மூழ்க ஆரம்பிக்குது. ஸோ இவ்வளோ கோல்டு இது எல்லாமே நமக்கே கிடைச்சா நம்ம வாழ்க்கை மாறிடும் அப்படின்னு அவளுடைய மனசு முழுக்க இந்த பேராசை மட்டும் நிரம்பிடுச்சு. மேலே ஏறி அதுவும் அவளுடைய கால் அடிபட்டிருக்குது. இருந்தாலும் உயிரை காப்பாத்துறதுக்கு பதிலா அவன் மறுபடியும் அந்த கோல்டை நோக்கி போக ஆரம்பிக்கிறாங்க. வெளியில நின்ன மாயா பதறி போய் நிலா வேணா அந்த கோல்டை விட்டு வெளியில வா, அது சாபப்பட்ட கோல்டு, உயிர் தான் முக்கியம் அப்படின்னு கத்துறாங்க. இப்பதான் மாயாவுக்கு ஒரு விஷயம் முழுசா புரிஞ்சிருக்குது. இந்த மைனுக்கு வந்து ஒவ்வொருத்தரையுமே இந்த தங்கம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா பைத்தியமாக்கி இருக்குது. இது சாதாரண மைன் கிடையாது, இது ஒரு சாபப்பட்ட இடம். ஆனா நிலா வந்து எதையுமே கேட்கல. அவ கோல்டை நோக்கி மெல்ல மெல்ல அப்படியே நடந்துட்டு இருக்க. அந்த நேரத்துல குகம் ஃபுல்லா பயங்கரமா அதிர ஆரம்பிக்குது. பாறைகள் எல்லாம் ஒவ்வொன்றா உடைய ஆரம்பிக்குது. மண்ணெல்லாம் சரிஞ்சு விழுது. ஆனா அது எல்லாத்தையுமே கூட நிலா கவனிக்கல. அவளுடைய கண் அந்த கோல்டு மேல மட்டும்தான் இருந்துச்சு. அடுத்த நொடிகள்ல ஒரே நேரத்துல பெரிய பாறைகளும் நிறைய மண்ணும் பார்த்தீங்கன்னா அவளுடைய மேலேயே சரிஞ்சு விழ அவ்வளோதான். நிலாவுடைய கடைசி மூச்சும் அந்த இடத்துல நின்று போயிருது. அந்த கோல்டு அடையணும்னு ஆசைப்பட்ட அவன் அந்த கோல்டுக்காக அந்த மைண்ட்குள்ளேயே உயிரோட புதஞ்சு போயிடுறான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நம்ம ஹீரோயின் தப்பிச்சு மறுபடியும் அந்த இடத்துக்கு வராங்க. அங்க உயிரோட நின்றுட்டு இருந்தது நம்ம மாயா மட்டும்தான். ஹீரோ எங்க, ரெக்ஸ் எங்க, நிலா எங்க, சூசன் எங்க, ஆனா யாருமே இல்லை. ஹீரோயின் அந்த மைனை பார்த்துட்டு அமைதியா நிக்கிறாங்க. அந்த நிமிஷத்துல அவளுக்கு ஒரு உண்மை மட்டும் புரிஞ்சிருது. அவங்க கோல்டை தேடி வந்தாங்க. ஆனா ஒரு கிராம் கோல்டை கூட அவங்களால எடுத்துட்டு போக முடியல. கிடைச்சது உயிரிழப்பு மட்டும் தானே. ஸோ இது எல்லாத்துக்குமே மூல காரணம் என்னது, பேராசை மட்டும் தானே. அதனால தான் இன்னைக்கும் நிறைய கோல்டு மைன் வந்து மூடி இருக்கும் யுனைடெட் ஸ்டேட்ஸில். இருந்தாலுமே மக்கள் வந்து அங்கே போகிறதுக்கு முன்னாடி நிறைய வாட்டி யோசிப்பாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் ஒரு படமாக எடுத்திருக்காங்க அந்த சாபெல்லாம் பெற்ற மாதிரி. ஸோ எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க. சேஃபாக இருங்க. உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபாக பார்த்துக்கோங்க.